ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அவலில் வந்து நான் ஒரு வடை செய்ய போகிறேன்பா. அந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஒரு கப்பு வந்து அவல் ஊற வச்சு தண்ணியில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 மிளகாய் எடுத்து வச்சுக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. அப்புறம் பூண்டு, இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. இந்த வடை வந்து ஒரு புதுமையான வடை, எப்படி பார்க்கலாம். தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. அப்புறம் கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் போடலாங்க, அதையும் வெளியே போடலாம். அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு நான் அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இது சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கொஞ்சம் லைட்டாக தண்ணி பிடிச்சிங்க, ஏற்கனவே அது வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம், அது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து கட்டி இதில் வடை எப்படி செய்யணும் பார்க்கலாம் பாருங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கங்க. இது நல்லா வந்து நம்ம தண்ணி எடுத்து வச்சுட்டு பசங்க, அதுக்கப்புறம் எண்ணெயில் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு, உப்பும் போட்டாச்சு, எல்லாம் தேவையான பொருள் எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் வச்சாச்சு, நல்லா ஊறிச்சு பாருங்கள் சாப்பிட்டு. இப்போ இது எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம இப்போ செய்கிறோம். பாருங்கள், பொரிச்சு ஒரு கடாயை வச்சு நான் இந்த ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணி இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சி பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா சின்ன சின்ன உருளையாக போடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம சின்னதாக போட்டால் சீக்கிரம் வேகும். நல்லா இருக்குங்க, பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் இல்லை வீட்டுக்கு நம்ம அதுமாரி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக நம்ம செஞ்சோம்னா சாப்பிடுவாங்க. நான் ரொம்ப சின்ன சின்ன உருளையாக தான் போடுறேன். கலர் எதுவும் சேர்த்துக்கிறீங்க, அப்படியே வந்து கடலை மாவு, இந்த அவல், கார்ன்ஃப்ளவர் மாவு இதை தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் கலருக்கு வந்து மஞ்சள் வேணுன்னா போட்டுக்கங்க. வந்துச்சு. அந்த எண்ணெய் ஊற வந்து அடங்கின பிறகு நீங்கள் எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா செஞ்சு பாருங்க. சின்னதாக போட்டால் தான் நம்ம வந்து நல்லா சீக்கிரம் வெந்து வரும். அதனால் நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு புது விதமான ஒரு ரெசிபி தான்.